எல்லோருக்கும் வணக்கம். தினம் தினம் நம்மளுடைய சேனலில் புது புது அமானுஷமான கதைகளை நாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அமானுஷமான கதையோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் உங்கள் சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கிறதா நம்பப்படுற இந்த பெர்முடா முக்கோண பகுதி பல ரகசியங்களை கொண்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பகுதியை கிராஸ் பண்ணி போகிற எந்த கப்பலும் சரி, எந்த விமானமும் சரி, ஒரு குறிப்பிட்ட நேர பகுதியில் அதுங்களுடைய செயல்திறனை இழக்குது. அதாவது அதோடைய கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாம் டோட்டலாக கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஆழமாக போகணும்னா அந்த பகுதியை கடந்து போகிற எந்த கப்பலும் சரி, விமானமும் சரி, கடல் அலைகளால் ஈர்க்கப்பட்டு ஒரு சுழற்சிக்குள்ளே போயிட்டு வெளியிலவே வர முடியாதபடி சிக்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு வருது. இன்னைக்கான வீடியோ இந்த பெர்முடா முக்கோண பகுதியை பற்றின ஒரு ரகசியம்தான். தமிழ்நாட்டில் இருக்கிற நாகப்பட்டினம் துறைமுகம் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் பெயர் போன ஒரு துறைமுகமாக நாகப்பட்டினம் ஹார்பர் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு நிறைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணி மகரஜோதி அப்படின்ற ஒரு கப்பல் அந்த ஹார்பர்ல இருந்து புறப்பட தயாராக இருந்துச்சு. இந்த கப்பலை வழி நடத்தி கொண்டு போகிற பொறுப்பு அரவிந்தன் அப்படின்ற ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு கேப்டன் கிட்ட கொடுக்கப்படுது. அரவிந்தனுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷ கடல் அனுபவம் இருக்குது. அதனால அவரும் சந்தோஷமா இந்த வேலையை ஏத்துக்கிறாரு. ஆனா இதுல ஏற்பட போற சிக்கலே என்னன்னா, நாகப்பட்டினத்திலிருந்து அமெரிக்காவுக்கு போற அந்த கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடல் வழியா தான் போகணும். அட்லாண்டிக் பெருங்கடல்ல சொல்ல போனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மெரைன் ஆஃபீஸர்ஸும் பயப்படுற ஒரு முக்கியமான பகுதி இருந்துச்சு. அதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள். ஆனால் அரவிந்தனை பொறுத்த வரைக்கும் கடல் பல ரகசியங்களை கொண்டு இருக்குது. அறிவியல் பூர்வமாக எது ஒன்று நிரூபிக்கப்படலையோ அதை பார்த்து பயந்து அதை யோசிச்சு தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறதுல அரவிந்தனுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. அதனால இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றின கதைகள் எல்லாத்தையும் அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கலை. இருந்தாலும் கூட அவர் கூட வேலை செய்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம், நீ அந்த பெர்முடா ட்ரையாங்கிளை கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உன்னுடைய வழித்தடத்தை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த வழியாக போகும்போது எதிர்பார்க்குற நேரத்தை விட 48 மணி நேரம் முன்னாடி போய் சேர முடியுது அப்படின்ற காரணத்தினாலேயே அரவிந்தன் அவங்க பேச்செல்லாம் காதலை வாங்கலை. மகரஜோதி கப்பல் புறப்படுறதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி இந்த ஹார்பர்ல இருந்து கப்பல் போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி ஒரு பூஜை பண்ணுறது அந்த கப்பலில் பயணம் செய்கிறவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த மகரஜோதி கப்பல் புறப்படுறதுக்கு நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த பூஜையை இந்த ஹார்பருக்குள்ளவே இருந்த ஒரு சின்ன கோவிலில் அங்கே வேலை செய்கிறவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அரவிந்தனுக்கு இதில் பொதுவாக எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னா கூட மற்றவங்களுடைய நம்பிக்கைக்காக அவரும் அந்த பூஜையில் கலந்துக்கிறாரு. அப்போது திடீர்னு யாருமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை. எங்கிருந்தோ ஒரு வயசானவர் வேக வேகமாக அரவிந்தனை நோக்கி ஓடி வராரு. அந்த வயசானவர் கிழிஞ்சு போன உடையை தான் உடுத்திருந்தாரு. ஆனால் அவருடைய முகத்தில் அவ்வளோ ஒரு தீக்ஷணம் இருந்துச்சு. ரொம்ப பதட்டமாக அரவிந்தனை நோக்கி ஓடி வந்த அந்த வயசானவர், நீ எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான காரியத்தை எடுத்திருக்கிற தெரியுமா? இது உன்னுடைய உயிருக்கு மட்டும் இல்லை, உன் கூட வரப்போகிற அத்தனை பேருடைய உயிருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும். அந்த கடல்கிட்ட நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். உன்னால் முடியும்னா தயவு செய்து இந்த பயணத்தை நீ ஏற்றுக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் அந்த வயசானவர் எங்கேருந்து ஓடி வந்தார் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. அரவிந்தனும் இந்த சூழ்நிலையை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இந்த ஒரு விஷயம் எல்லாருடைய மனசுலையும் ஒரு கவலையை ஏற்படுத்துது. இருந்தாலும் அரவிந்தன் தன்னுடைய சக பயணிகள் கிட்டலாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த பூஜையை நல்லபடியாக முடிக்கிறாரு.
மறுநாள் காலையில மகர ஜோதி கப்பல் கிட்டத்தட்ட 13 பேர், அரவிந்தனையும் சேர்த்து 13 பேரை ஏத்திக்கிட்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கிளம்புது. அந்த கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கிளம்பும் போது கடல் ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. வானம் எந்த ஒரு இயற்கை சீற்றத்துக்கும் வழி கொடுக்காம நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுத்துச்சு. ஏன் காத்து கூட அவங்களுக்கு சாதகமான திசையில அடிக்க ஆரம்பிச்சுது. இது எல்லாத்தையும் பார்த்து அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நம்ம போற இந்த பயணம் நல்ல முறையில நடக்கும்னு சொல்லிட்டு கடவுளை அவங்க வேண்டிக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல இது புயலுக்கு முன்னாடி வர பூகம்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அமைதியா ஆரம்பிச்ச அவங்களுடைய பயணம் எல்லாரும் கப்பல்ல ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் ரொம்ப சந்தோஷமா அந்த பயணத்தை தொடர்ந்தாங்க. ஒரு சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா அந்த மகர ஜோதி கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி நகர ஆரம்பிச்சுது. அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்படலை. அரவிந்தன் ஒரு தலை சிறந்த கேப்டன். அதனால கடல்ல அப்பப்போ ஏற்படுற அந்த கொஞ்சம் சீற்றங்களையும் ரொம்பவே சுலபமா அரவிந்தன் சமாளிச்சாரு. அவங்களுடைய பயணம் ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு நாள் வராத வரைக்கும். ஒரு நாள் திடீர்னு அந்த கப்பல்ல இருந்த எல்லா விளக்குகளும் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம கப்பல் கடலுக்குள்ள போக போக அவங்க வச்சிருந்த எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸும் ஒன்னா செயலாக்க ஆரம்பிச்சுது. ஜிபிஎஸ் கருவி வேலை செய்யல, ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாமே ஒன்றா கட்டாக ஆரம்பிச்சுது. இவ்வளவு ஏன் அவங்க வச்சிருந்த காம்பஸ் முதற்கொண்டு, அதாவது திசை காட்டுற அந்த மானி முதற்கொண்டு செயலிழக்க ஆரம்பிச்சது. அந்த காம்பஸோடைய முள் இலக்கே இல்லாம எல்லா திசையையும் ரொம்ப வேகமா சுத்தி கடைசியில உடஞ்சு போய் கீழே விழுற அளவுக்கு போச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து அந்த கப்பலுக்குள்ள இருந்தவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அரவிந்தன் இது ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டா தான் இருக்கும், கொஞ்ச நேரத்துலலாம் இது சரியாயிரும்னு சொல்லிட்டு தன் கூட வந்தவங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி நடக்கல, அதுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அமைதியா போயிட்டு இருந்த அந்த கடல் பயணத்துல எங்கிருந்தோ கருமேகங்கள் ஒன்று சேர்ந்து அந்த பயணத்தோட சேர ஆரம்பிச்சது. கருமேகம் அவங்க இது நாள் பார்த்த மாதிரியான மேகங்கள் கிடையாது. அந்த மேகங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அடர்த்தியா இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்ல போனா வேற ஏதாவது ஒரு கிரகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோமா அப்படின்ற ஒரு மாயை தோற்றம் ஏற்படுத்துற அளவுக்கு அந்த மேகங்கள் ரொம்பவே அடர்த்தியா இருந்துச்சு. கருமேகங்கள் வந்தா சும்மா வருமா, கூடவே இடியும் மின்னலும் சேர்ந்து வர ஆரம்பிச்சுது. அந்த நடுக்கடல்ல மகர ஜோதி கப்பல் நின்றுட்டு இருக்க அந்த வேலையில சுத்தி இடியும் மின்னலும் சேர்ந்து அந்த கப்பலை தாக்க முயற்சி பண்ற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கும். அந்த மாதிரி அந்த கப்பலை சுத்தி இடியும் மின்னலும் சரமாரியா வந்து விழ ஆரம்பிச்சுது. அது ஏற்படுத்தின சத்தம் அந்த கப்பலுக்குள்ள இருந்தவங்களுக்கு பைத்தியத்தையே பிடிக்க வச்சதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்தை எதிர்பார்க்காத அந்த கப்பலுக்குள்ள இருந்த எல்லாரும் ரொம்பவே பயந்து போனாங்க. ஆனா அப்பையும் அரவிந்தன் சூழ்நிலைய எப்படியாவது அமைதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணாரு. எப்படியாவது 1-2 நாட்களுக்குள்ள இங்கிருந்து நாம தப்பிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, இந்த கப்பலை நானே ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அரவிந்தன் கப்பலை ஓட்ட முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த கப்பல் அவர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவர் காட்டுற திசையை நோக்கி போகாம தன்னுடைய இஷ்டத்துக்கு வேற ஒரு திசையை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சுது. அப்போதான் அந்த கப்பலுக்குள்ள இருந்தவங்கள ஒருத்தன் சொன்னா, நாம பெர்முடா முக்கோண பகுதி, பெர்முடா ட்ரையாங்கிளுடைய இதய பகுதிக்கு வந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம தலையெழுத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. இந்த கப்பல் இதுக்கப்புறமா இந்த கடல் தேவதைகளுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கும், நம்ம பேச்சை கேட்காதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அரவிந்தன் இதெல்லாம் கேட்டு இது எந்த விதமான மூட நம்பிக்கை, ஏதோ ஒரு பெரிய புயல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, கூடிய சீக்கிரமே இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பேச்சை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இப்படியே எவ்வளவு நாள் அந்த நடுக்கடல்ல அவங்க சிக்கி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த கப்பலுக்குள்ள இருந்தவங்களுடைய முகத்துலலாம் படார்னு ஒரு வெளிச்சம் வந்து அடைச்சிது, ஒரு நிரந்தரமான வெளிச்சம். அதுக்கப்புறமா அந்த கப்பல் திடீர்னு ஒரு அமைதியாகுது. இவ்வளவு நேரம் ஆர்ப்பரிச்சுட்டு இருந்த அந்த கடல் திடீர்னு அமைதியாகுது. அந்த இடத்துல நிரந்தரமான ஒரு சூரிய உதயம் உண்டாகுது. அந்த சூரிய உதயம் எவ்வளவு நேரம் இருந்துச்சுன்னு கூட யாருக்குமே தெரியல. ஆனா அந்த வெளிச்சம் அஸ்தமனம் ஆகவே இல்லை.
இப்படியே ஒரு சில மணி நேரங்கள் தான் போச்சா, இல்லை பல நாட்களாக இங்கேயே தவிச்சிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சுது. அரவிந்தனும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கப்பலை முன்னேற்றி கொண்டு போகணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் மகர ஜோதி கப்பல் ஒரு இன்ச்சு கூட அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. இவ்வளவு மாற்றங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்க அதே சமயத்தில் திடீர்னு அந்த வானம் பச்சை நிறத்தில் மாறுது. அந்த வானத்தில் இருந்த மேகங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கே பயந்தர அளவுக்கு ரொம்ப அடர்த்தியா ஏதேதோ சில பேட்டர்ன்ஸில் உருமாற ஆரம்பிக்குது. இதை பார்த்தவங்க இன்னும் பயந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு சொல்லப்போனால் கிறுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வந்துட்டு இருந்த காற்று கூட ரொம்ப சூடாக வந்த காரணத்தினால அவங்களால மூச்சே விட முடியல. இப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு குரல் கேட்குது. மனுஷங்க எல்லாரும் தாங்கள் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயற்கை அவங்கள விட புத்திசாலி அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. அவங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட நிறைய ரகசியங்களை இந்த இயற்கை வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற குரல் அவங்களுக்கு கேட்குது. அங்கே இருந்தவங்க எல்லாரும் யார் பேசுனாங்க இப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போகிறாங்க. அப்போது மறுபடியும் அந்த குரல் அவங்களுக்கு கேட்குது. நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தோடைய இதய பகுதிக்கு வந்திருக்கிறீங்க. இதுக்கப்புறமா உங்களிருந்து யாருமே இங்கேருந்து தப்பிக்க முடியாது. எல்லாரும் பண்ண அதே முட்டாள்தனத்தை தான் நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய சாம்பல் கூட இந்த இடத்த விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு அந்த குரல் கேட்குது. இதெல்லாம் கேட்டு மற்றவங்க பயந்துட்டு இருக்க சமயத்தில் அரவிந்தனுக்கு பயங்கரமான கோபம் வருது. இது எல்லாத்தையும் யாரும் திட்டமிட்டு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துணிச்சலோட, நீ யாரு, எங்கேருந்து பேசிகிட்டு இருக்க, தைரியமாக இருந்தா முன்னாடி வான்னு சொல்லிட்டு அரவிந்தன் குரல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த குரல் கேட்கவே இல்லை. இப்படியே மறுபடியும் நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. அந்த கப்பலுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் அந்த கப்பல் ஒரு இன்ச்சு கூட நகராத காரணத்தினால இப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படின்ற கவலையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த பைத்தியம் முத்தி போய் அங்கேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கே துணிஞ்சிடுறாங்க. அந்த கப்பல்கள்ல இருந்து கீழே விழுந்தோம். ஒரு சிலர் அந்த கப்பல்லையே இருந்துட்டு தங்களை தாங்களே காயப்படுத்தியோ இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அரவிந்தன் தன்னுடைய கண்ணெதிரிலே பார்க்குறாரு. ஆனால் அவர் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்கள யாரையுமே அவரால் தடுத்து நிறுத்த முடியல. கடைசியாக அந்த கப்பலில் இருந்த மற்ற 12 பேரும் இறந்து போய் இப்போ அரவிந்தன் மட்டும் தன்னந்தனியாக ஒத்த ஆளாக நின்றுக்கிட்டு இருந்தார். வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு காலகட்டம் அது அவருக்கு. எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறமா நமக்கு மட்டும் இந்த வாழ்க்கை எதுக்கு, நம்ம மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போகணும், இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போனால் கூட நம்ம கூட இருந்த எல்லாரையும் சாகடிச்சிட்டோம், சாக விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம வாழற வரைக்கும் நம்மளை குத்திக்கிட்டே இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த கவலையிலேயே அரவிந்தன் இருக்கிறாரு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே காலியாகுது. ஒரு காலகட்டத்தில் இந்த கொடூரங்கள் எல்லாத்தையும் அரவிந்தனால் பொறுக்க முடியல. அப்படியே கத்தி அழுறாரு. அப்போது அந்த குரல் மறுபடியும் அவருக்கு கேட்குது. உன்ன மாதிரி நிறைய தைரியசாலிகளை இந்த கடல் பார்த்துருக்குது. ஆனால் அவங்களுக்கு தைரியம் இருந்து என்ன பிரயோஜனம், அவங்களுக்கெல்லாம் கருணை காட்டாத இந்த கடல் உனக்கா கருணை காட்ட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குரல் மறுபடியும் பேசுது. அரவிந்தனுக்கு இப்போ கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. தன்னுடைய கையில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அரவிந்தன் அந்த குரல் வந்த திசையை நோக்கி, நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு உண்மையிலே துணிச்சல் இருந்தா, உண்மையிலே நீ என்னை பார்த்து பயப்படலை அப்படின்றது இருந்தா என் முன்னாடி வா. என்னை சாகடிக்கணும்னு இருந்தா அதை பார்த்து நான் பயப்பட போகிறதில்ல. ஆனால் உன்னுடைய முகத்தை எனக்கு காட்டிட்டு உன்னால் முடிஞ்சா என்னை சாகடி. என்னை பார்த்து ஏன் பயப்படுற, வெளியில் வான்னு சொல்லிட்டு ரொம்ப உரக கத்துறாரு. திடீர்னு அந்த கடலில் ஒரு அமானுஷ்யமான அமைதி. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு சின்ன அசைவு கூட அந்த கடலில் ஏற்படலை. அதுக்கப்புறமா திடீர்னு அந்த கடல் அலைகள் எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு சீற்றத்தோட மேலே எழும்புது. அந்த கடலுக்குள்ளேருந்து ஒரு ராட்சசன் மாதிரியான ஒரு உருவம் வெளியில் வரப்போகுத அந்த கடல் அரவிந்தனுக்கு உணர்த்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த கப்பலை கிட்டத்தட்ட தள்ளி விட்டுட்டு அந்த கடலுக்குள்ளேருந்து ஒரு ராட்சச ஆக்டோபஸ் வெளியில் எட்டி பார்த்துச்சு. அதோடைய கண்ணு மட்டுமே அந்த கப்பலோடைய அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போதான் அரவிந்தனுடைய மனசில் அந்த பயம் கொஞ்சமாக எட்டி பார்க்குது. அந்த கண்கள், அந்த குரலுடைய தீர்க்கம், இதெல்லாம் பார்த்து அரவிந்தன் மிரண்டு போய் நின்றுறான். மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு ராட்சசன் இருக்கிறானான்னு சொல்லிட்டு அவனால் நம்பவே முடியல.
அந்த ராட்சசனுடைய கண்கள் அரவிந்தனை வசியம் பண்ண ஆரம்பிச்சது. அந்த கண்களையே ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு இருந்த அரவிந்தனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. திடீர்னு அந்த ராட்சசனை பார்த்து, நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்? இங்கேருந்து நான் தப்பிச்சு போனால் கூட உன்னை பற்றின ரகசியங்களை நான் சொன்னேன்னா இந்த உலகம் எப்படியும் என்னை நம்ப போகிறதில்ல. அதனால் நீ என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துணிச்சலோட அந்த ராட்சசனை பார்த்து அரவிந்தன் சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் ஒரு அமைதி. அதுக்கப்புறமா திடீர்னு அந்த கடல் அலைகள் எல்லாமே மேலே எழும்ப ஆரம்பிச்சது. அந்த கடல் அலைகள் எல்லாமே அரவிந்தனை நோக்கி அவனை நெருங்க ஆரம்பிச்சது. அரவிந்தன் கையில் அந்த தீப்பந்தத்தோட அந்த ராட்சசனை நோக்கி பார்த்துட்டு இருந்தான். அந்த ராட்சசனுடைய கண்களை பார்த்துட்டு இருந்தான். அந்த ராட்சசனும் கடைசியா, என்னுடைய உலகத்துக்கு உன்னை நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுச்சு. அரவிந்தன் அதுக்கப்புறமா எதுவுமே பேசலை. அவன் அந்த ராட்சசனையே பார்த்துட்டு இருந்தான். அவனுடைய கண்களில் எந்த ஒரு அசைவும் இல்லை, பயமும் இல்லை. அந்த கடல் அலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நெருங்க ஆரம்பிச்சது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.